ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, பல முறை நான் உனக்காக ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். ஆனால் மறுபடியும் நீ என்னவோ தனியாக இருப்பது போலவும், கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இந்த உலகத்திலே உனக்கு மட்டும்தான் இருப்பது போலவும் நீ எதுக்காக வருத்தப்படுற? யாரிடமும் சொல்ல முடியாமல் நீ மனசுக்குள்ளேயே வச்சு தவிச்சுக்கிட்டு இருக்க விஷயங்கள் அனைத்தையும் உனக்காக சரி செஞ்சு கொடுக்கும் நோக்கத்தோடு தான் இந்த முருகன் இப்போது உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்க வந்திருக்கேன். எப்போவுமே என்னுடைய பிள்ளைகள் எல்லாருக்குமே எதிர்பாராத நேரத்தில் தான் பல நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுப்பேன். அப்படிதான் இப்போ உனக்கானதை செய்ய ஓடோடி வந்திருக்கேன். நீ என்ன வேணும்னு என்கிட்ட கேட்டு நின்னியோ அதை இப்போது மனசார உனக்கு மன நிறைவு உண்டாகும் விதமாக உன் கைகளில் ஒப்படைக்க வந்துட்டேன் செல்வமே. உன் நல்ல மனசுக்காகவே உன்னை உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு தரப்போகிறேன். என்னை நோக்கி நீ வந்துட்டீனா உன் மனசு லேசாகும், உன் குழப்பங்கள் தெளிவாகும். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் உன்னிடம் நிரந்தரமாக தங்காது. இப்போது கூட உன் வலியையும் வேதனையும் போக்கி என் அருளால் அனைத்தையும் சரி செய்யும் நோக்கத்தோடு தான் இந்த திருச்செந்தூர் முருகன் உன்னை பார்க்க வந்திருக்கேன். எத்தனையோ துன்பங்கள் வந்த போதும் நீ என் மேலே வச்சிருந்த அன்பையும் பக்தியையும் குறைக்கலையல்லவா? அதற்காக தான் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கணும்னு இந்த முருகன் உன்னை பார்க்க வந்தேன். நீ என் மேலே வச்சிருந்த நம்பிக்கையும் விசுவாசமும் பக்தியும் ஒருபோதும் வீணாக போகாது. இதோ உன் பக்தியை மெச்சிதான் உனக்கான நல்ல பலனை கொடுக்க வந்திருக்கேன். சாதாரண வாழ்க்கையை வாழக்கூடிய உனக்கு சிறப்பு மிக்க மகிழ்ச்சியான வெற்றிகரமான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுத்து வாழ வைக்கிறேன் செல்வமே. நான் உனக்கு கொடுக்குற அனுபவங்கள் எல்லாமே மெதுவாக உன்னை உள்ளுக்குள்ளேயே செதுக்கிக்கிட்டு தான் இருக்கு. உன் வலியும் வேதனையும் சரியாகி உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எதிலும் அவசரப்படாதே, மற்றவங்களோட உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. உன் பாதையும் உன் வேகமும் உனக்கானது. நீ அமைதியாக உறுதியாக முன்னேறி போய்கிட்டே இரு. நீ போகும் பாதை முழுவதும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து நீ நல்லபடியாக வாழ்வதற்கு ஏற்ற நல்ல வழியை காட்ட போகிறேன். நீயே சற்றும் எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகளை உனக்கு கொடுக்க போகிறேன். அது தெரியாமல் நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காதே என் செல்வமே. நீ சும்மா கவலைப்படுறதால உன் வாழ்க்கையில் சூழ்நிலை மாற போகிறதில்ல. எப்போதுமே மனசை அமைதியாக வச்சுக்கோ. இனி வரப்போகும் நாட்கள் உனக்கு அமைதியையும் முன்னேற்றத்தையும் தரும் விதத்தில் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். உன்னை சோர்வடைய செய்கிற அத்தனை விஷயங்களையும் சரி செய்து உன் பிரச்சனைகளை எல்லாம் முடிச்சு வச்சு நீ எதிர்பார்த்த காரியத்திலும் நான் உனக்கு வெற்றியை தரப்போகிறேன். ரொம்ப நாளாக நீ சரி செய்யணும்னு நினச்ச விஷயங்கள் எதுவும் சரியாகாமல் உனக்கு கவலையையும் கஷ்டத்தையும் கொடுத்துக்கிட்டே இருந்ததல்லவா? அது எல்லாமே சரியாகி இப்போ உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது நடக்கும்படி செய்ய போகிறேன். உன் வாழ்க்கைக்காக நீ ஒரு செயலை செய்யணும்னு நினச்சினா, நீ போட்ட திட்டப்படி எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு நினச்சினா, எதையும் யாரிடமும் சொல்லி சந்தோஷப்பட வேணாம். ஏன்னா நீ சந்தோஷத்துக்காக தான் அடுத்தவங்ககிட்ட சொல்கிற. ஆனால் அதன் மூலமாக உனக்கு சங்கடங்கள் வந்து சேரும். நீ நினச்சது நடக்காமல் அதை தடுப்பதற்கு என்னென்ன வழி இருக்கோ அது எல்லாத்தையும் அவங்க யோசித்து உனக்கு எதிராக செய்ய ஆரம்பிச்சிடுவாங்கன்றதை புரிஞ்சுக்கோ. எப்போதும் என்னை நம்பு. உன்னுடைய காரியங்களையும் திட்டங்களையும் என்கிட்ட சொல்லு. இந்த முருகன் அதை உனக்கு முழுமையாக முடிச்சு தருவேன். இப்போதும் அப்படிதான் உனக்கான வாய்ப்பை சிறப்பாக அமைச்சு கொடுத்து நீ வெற்றி பெறும்படி செய்ய ஓடோடி வந்திருக்கேன் என் செல்வமே. உன் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அப்பாவாக நான் இருந்து உனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும்படி செய்ய போகிறேன். நல்ல சிந்தனைகளை உனக்குள்ளே கொடுத்து நல்ல வாழ்க்கையை உனக்கு வாழ வைப்பதற்காக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். உன்னை பத்திரமாக பாதுகாத்து அரவணைத்து நீ எதிர்பார்க்குற அனைத்தையும் நிச்சயமாக நான் உனக்கு கொடுத்தே தருவேன்.
நான் உன்னை கைவிட்டுட்டு நீ நினச்ச விஷயங்களை கூட சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உருவாக்கி தர வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில் நீ இப்போ என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டதானே? இதுதான் உன் வளர்ச்சிக்கான அடையாளம். என்னை வழிபட தொடங்கியதும் நான் உன் மனசுக்குள்ளே வந்து உன்னோட ஐக்கியமாயிட்டேன். நீ என்னை நினச்சி தீபம் ஏற்றும் போது கூட இந்த முருகன் நீ நினச்சது நல்லபடியாக நடக்கட்டும்னு தான் உன்னை ஆசீர்வதித்தேனேன் செல்வமே. உன் வேண்டுதல் வீணாக போகாத அளவுக்கு கூடிய விரைவிலேயே அனைத்தையும் நான் சிறப்பாக நடத்தி முடிச்சிடுறேன். இனிமே உனக்கு எந்த கவலையும் தயக்கமும் வேண்டாம். கண்டிப்பாக நீ நினச்ச எல்லாத்தையும் நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி தர்றேன். இந்த உலகத்தில் நீ வாழ்கிறதுக்கு 1000 வழிகள் இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய நல்ல வழிகளை தேர்ந்தெடுத்து நல்ல செயல்களை செய்ய பழகு. என்னுடைய கண்ணாகத்தான் நான் உன்னை கண்ணும் கருத்துமாக பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதுக்கு முழு பொறுப்பை நான் ஏற்றுக்கிட்டு உனக்கான நல்லதை நிச்சயமாக செஞ்சு கொடுக்குறேன். நீயும் எப்போதும் வாழ்க்கையில் வெற்றி பெறணும், நல்லா வாழணுன்ற நினப்போட நல்ல செயல்களை மட்டும் செய்ய பழகிக்கோ. கஷ்டங்களும் பிரச்சனைகளும் உன்னை சூழ்ந்து வந்தாலும் நீ உன் பொறுப்புகளை சரியாக செஞ்சு போராட்டத்தில் வெற்றி பெற்று வாழ்க்கையை அழகாக வாழ தயாராய்க்கோ தங்கமே. இப்போது உனக்கு சுமையாக இருக்கும் இந்த வாழ்க்கையவே சுவாரஸ்யமான சவாலாக மாற்றி காட்டுறேன். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும் உன் எதிர்காலத்துக்கான ஒளியாக இந்த முருகன் மாற்றி கொடுக்க போகிறேன். என் அருளால் இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும். அவமானத்தோட ஆரம்பித்த உன் வாழ்க்கை இப்போ மரியாதையோட பேரும் புகழோட பெருமையோடு கூடியதாக மாறப்போகுது. எதெல்லாம் தெரியலை, எதெல்லாம் உனக்கு இல்லை, எதெல்லாம் பெறணும்னு நீ ஆசைப்படுறேன்னு உன்னை பற்றி எல்லா விஷயங்களும் எனக்கு தெரியுமல்லவா? உனக்கு தெரியாததை தெரிய வைக்கிறேன். உனக்கு புரியாத வாழ்க்கையின் ரகசியங்களை உனக்கு நான் புரிய வைப்பேன். எதெல்லாம் உன்கிட்ட இல்லையோ அதையும் நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீயே உடல் சோர்ந்து போனாலும் மனம் துவண்டு போனாலும் இந்த முருகன் உன்னை கை தூக்கி விட்டு உனக்கான நல்லதை நிச்சயமாக செஞ்சு கொடுப்பேன். நீ முன்னேறதுக்கான எல்லா வழிகளையும் நான் உனக்காக உருவாக்கி தருவேன் என் செல்வமே. மன வலிமையோட நீ வாழ்க்கையில் போராடி ஜெயிக்க தயாராகு. நீ வாழ்க்கையை முழுமையாக அனுபவித்து மகிழ்ந்து சந்தோஷமாக வாழ்வதற்கு இந்த முருகன் நான் பொறுப்பேற்றுக்கிறேன். உன் ஓயாத உழைப்புக்காகவே நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும். உன்னை காக்கும் உறவாக உன் அப்பன் முருகன் நான் இருக்க போகிறேன். சில பேர் வாழ்க்கையில் பிறக்கும் போதே வசதியாக பிறந்துடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையோ சங்கடமோ வந்தால் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் கடைசியில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் இப்போது நீ பிறக்கும் போதே பல கஷ்டங்களையும் சவால்களையும் சந்தித்து போராடிக்கிட்டே வளர்றதால உன் வருங்காலம் வசந்த காலமாக மகிழ்ச்சி காலமாக எதையும் சமாளிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பிள்ளையாக நீ வாழ போகிற. யாரையும் நம்பாமல் யாரையும் எதிர்பார்க்காம உனக்கானதை அனைத்தையும் நீயே வச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு உன் மதிப்பை உயர்த்திக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ வெற்றி பெற தயாராக என் தங்கமே. நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் உனக்கானதை விலை மதிப்பற்றதாக மிகப்பெரிய அளவில் தான் இந்த முருகன் மீண்டும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ அறியாமலேயே செய்த தவறுகளுக்காக தானே இத்தனை காலமாக துன்பத்தை அனுபவிச்ச. இப்போது உன் நல்ல சுத்தமான மனசுக்காகவே துன்பங்கள் அனைத்தையும் நீக்கி உனக்கான இன்பத்தை மிகப்பெரிய அளவில் இந்த முருகன் நானே கொண்டு வந்து கொடுக்குறேன். உனக்கு தேவையான விடுதலையை கொடுத்து உன் கஷ்டத்தையும் கவலைகளையும் போக்கி உனக்கான நல்லதை இந்த முருகன் நான் உருவாக்கி தரேன். எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை கைவிட மாட்டேன்றதை புரிஞ்சுக்கோ. யார் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் நீ உன் மேலே நம்பிக்கையோட உனக்கான செயல்களை எல்லாம் சிறப்பாக செய்ய பழகு. இது வரைக்கும் உன் வாழ்க்கையில் பெருசாக நீ செல்வ வளமிக்க வாழ்க்கையவோ சந்தோஷம் நிறைஞ்ச வாழ்க்கையவோ வாழலைன்னு எனக்கு தெரியும்.
அப்படிப்பட்ட அழகான வாழ்க்கையை உனக்கு கொடுக்கணுன்றதுக்காக தான் இப்போது இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். உன் கஷ்டமான பாதையை அழகான லேசான பாதையாக மாற்றி உன் கண்ணீரை தொடச்சு உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்குறேன். கூட்டத்தில் தொலைந்து போகும் பிள்ளையாக, கோடியில் ஒருவனாக உன்னை விட்டுட மாட்டேன். தனித்துவத்தோட, தனித்த அடையாளத்தோட நீ வாழ்க்கையில் ஜெயிக்கும்படி இந்த முருகன் உனக்கு நல்வழிகளை காற்றே என் செல்வமே. நானே தேர்ந்தெடுத்த என் செல்ல பிள்ளையான உனக்கு எல்லாவற்றையும் சிறப்பாக உன் கைகளில் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைத்தே தீருவேன். உன் வாழ்க்கையில் உயர்வும் பெருமையும் நிலையான இடமும் வந்து சேரும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். கடந்த காலத்தில் நீ அறியாமையால் செய்த தவறுகள் மூலமாக இப்போது நீ கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாலும் இது எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன்னை உயர்த்தி வாழ வைக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு. நீ நல்ல மனசோட நல்ல செயல்களை செஞ்சுக்கிட்டு முன்னேற தயாராகு. உன்னை சோதிக்கும் சூழ்நிலைகள் அத்தனையையும் உடைத்தெறிந்து உனக்கான நல்லதை இந்த முருகன் நான் செஞ்சு தரேன். நீ ஜெயிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகளையும் கூட நான் உருவாக்கி தருவேன் என் செல்வமே. நீ நம்பிக்கையோடு இருந்தீனா நிச்சயம் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். உன் மன ஏக்கத்தையும் வருத்தத்தையும் போக்கி உன் மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தையும் தீர்த்து உன் வாழ்க்கைக்கு நான் ஒரு நல்ல வழியை காட்ட போகிறேன். உன் கஷ்டங்கள் அனைத்தும் முடிஞ்சு போயிட்டாலே இனிமேல் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். நீ அனுபவித்த கவலைகளும் மனவேதனைகளும் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் சரி, என்னை நம்பி நீ வந்து விட்டாயல்லவா, இந்த நொடி முதல் உன்னை பாதுகாத்து உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறைஞ்ச பாதையை நான் உருவாக்கி தர்றேன். உன் கண்ணீரை தொடச்சி உன்னை தூக்கி நிறுத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் நியாயம் கிடைக்கக்கூடிய நாள் நிச்சயம் வரத்தான் போகுது என் செல்வமே.